எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் என்ன தெரிந்து கொள்ளப் போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் ஒன்று சேர போகிறாங்க. இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் உறுதியாயிடுச்சு. இந்த ஒரு முக்கியமான விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்களுடைய தாயாரே உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயம் தற்போது வெளியாகி இருக்குது. முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்களுக்கு கோபம் குறைகிறதுக்கு பல விஷயங்களும் முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அந்த விஷயமெல்லாம் பார்த்த உடனே சங்கீதா அவர்களுக்கு சிரிப்பு வந்திருக்குதான். இத்தனை வருஷங்கள் இருந்த கோபம் எல்லாமே குறைஞ்சு போய் அவங்க சிரிச்சிருக்கிறாங்களா. முதல்வர் விஜய் அவர்கள் எதனால் இப்போ திடீர்னு இந்த முடிவை மாற்றிருக்கிறாரு, அப்படி அதுக்கு சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விஷயங்கள் வெளியாகி இருக்குது. சில உண்மைகள் முதல்வர் விஜய் அவர்களுக்கு தெரிய வந்த உடனே சங்கீதா அவர்கள் கிட்ட உடனடியாக இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி சங்கீதா அவர்களுடைய மனசை மாற்றிருக்கிறாரு. இது சம்பந்தப்பட்ட பல முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, இன்றைக்கி தமிழகத்தில் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முதல்வர் விஜய் மற்றும் முதல்வர் மனைவி சங்கீதா அவர்களுக்கு கோர்ட்டில் ஹியரிங் இருக்குது. எல்லாருமே எதிர்பார்த்துருந்தாங்க சங்கீதா அவர்களும் முதல்வர் விஜய் அவர்களும் கோர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம்மாக இருக்கிறதுனால அலுவலக வேலை ரொம்பவே இருக்கிறதுனால முதல்வர் விஜய் அவர்கள் வீடியோ காலில் தான் ஆஜராவார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சங்கீதா மட்டும்தான் கோர்ட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ கோர்ட்டு தரப்பு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஆஜராகணும். ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல்வர் விஜய் மற்றும் சங்கீதா இருவருமே கோர்ட்டில் ஆர்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்வராக இருந்தாலும் சட்டத்திற்கு முன்னாடி எல்லாருமே சமந்தான். அதனால் வர ஆகஸ்ட் 7ஆம் தேதி முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் கோர்ட்டுக்கு வரத்துக்கு கோர்ட் உத்தரவு போட்டிருக்கிற இந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போது ஒரு முக்கியமான விஷயம் வெளியாகி இருக்குது. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வர் ஆனதில் இருந்தே அவருடைய மனசில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா மனைவி சங்கீதா அவர்கள் மேலே தான் நினைப்பு எப்பயுமே இருக்குமா. இது குறித்து நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்வர் ஆயிட்டேன், இன்னைக்கு என்னுடைய பல நாள் ஆசை நிறைவேற போகுது, தமிழகத்தை ஒரு சிறந்த மாநிலமாக ஆக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் தான் எனது இத்தனை வருஷமாக இருந்துச்சு, அதை இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். ஆனால் அப்படியும் என் கூட இருந்த என்னுடைய மனைவி இல்லை, என் மனைவி தான் எனக்கு எல்லாமே இருந்தா. இப்போ எனக்கு எல்லாமே இருந்தும் நான் ஆசைப்பட்டது எல்லாமே எனக்கு கிடைச்சும் என்னுடைய மனைவி சங்கீதா இல்லாதது என் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லாத மாதிரியே இருக்குது அப்படின்னு நெருங்கிய வட்டாரங்கள் கிட்ட முதல்வர் ஆனதுலேருந்து சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இப்படி இருக்கிறப்ப தான் அவருக்கு ஒரு உண்மை தெரிஞ்சிருக்குதான். எலெக்ஷனுக்கு சரியாக 30 நாட்களுக்கு முன்னாடி இவங்களுடைய டைவர்ஸ் கேஸ் வெளியானதுக்கு சங்கீதா தரப்புலேருந்து ஒரு சிறு பொறுப்பு கூட கிடையாதான். ரொம்ப முக்கியமாக சங்கீதா அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் டைவர்ஸ் அப்ளை பண்ண விஷயம் வெளியே லீக்கே ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்களா. அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணி இருந்தும் அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு நியூஸுமே வெளியே வராமல் இருந்துச்சா. ஆனால் சில பேர் மர்ம நபர்கள் அந்த மனுக்கள்லாம் வெளியே இட்டுட்டாங்க. இதுக்கும் சங்கீதாவுக்கும் எந்த ஒரு சம்மந்தமே கிடையாதான். தளபதி விஜய் அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தெரியாதனால இத்தனை நாள் கோபமாக இருந்தாராம். ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் சில முக்கியமான நபர்களை வெளியே வந்திருக்குதான். அதில் இருந்து சங்கீதா அவர்களை பார்க்கணும், சங்கீதா அவர்கள்கிட்ட பேசணும், அவள் என்ன பண்ணுறா, இத்தனை வருஷம் என்னுடைய எல்லா கஷ்டத்திலையும் கூட இருந்தவ, இன்னைக்கு நான் முதல்வராகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த என்னுடைய சங்கீதாவே என் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே முதல்வர் விஜய் அவர்கள் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கிறார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வலியை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியலையா. அதனால் தற்போது என்ன பண்ணியிருக்காருன்னா, முதல்ல அவருடைய அம்மாவையும் அப்பாவையும் முதல்வர் விஜய் அவர்கள் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்கள்கிட்ட பேச அனுப்பியிருக்கிறாங்களாம். அவங்களும் ரொம்ப நேரம் பேசி சில விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறாங்களாம். ஆனால் சங்கீதா அவர்களுக்கு கோபம் குறையவே இல்லையா. இத்தனைக்கும் இப்போ ரீசண்டாக ஒரு குறிப்பிட்ட நடிகையோட சேர்ந்து முதல்வர் விஜய் அவர்கள் போனதுனால மிக பெரும் அளவுக்கு கோபத்தில் இருந்திருக்கிறாங்களாம். அதன் பிறகு முதல்வர் விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த குறிப்பிட்ட தகவலில் இருக்குது அப்படின்னா, சங்கீதா அவர்களுக்கு மிகவும் பிடித்த பாட்டை முழுக்க பாடி உன்னுடைய கோபம் கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு சந்தேகமே கிடையாது, நான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி சங்கீதா அவர்களுக்கு முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு பாடல் பாடி அனுப்பியிருக்கிறாராம். அதை கேட்ட உடனே சங்கீதா அவர்கள் முதல்ல பண்ணது சிரிச்சிருக்கிறாங்களாம். இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயம் தான் இன்றைக்கி வெளியாகி இருக்குது. 100% முதல்வர் விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் சேரப்போகிற ஒரு முக்கியமான விஷயத்தை முதல்வர் விஜய் அவர்களுடைய தாயாரும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. நேயர்களே, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.